Hi everyone, welcome to the class. Today we are going to do present continuous tense. இது வந்து ரெண்டாவது டைப், கண்டினியூ ஆகிற டைப் உண்டு. எங்களுக்கு இந்த ஹெட்டிங்லே விளங்குற present continuous tense என்னன்னு சொல்லி இல்லையா? எங்களுக்கு ஹெட்டிங்லே விளங்குற present continuous tense என்னன்னு சொல்லி என்று சொல்றது எங்களுக்கு ஹெட்டிங்லே விளங்கின. பாருங்க, present tense உங்களுக்கு தெரியும் நிகழ்காலம். கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்றது வந்து நடந்து கொண்டு இருக்கிற முடியல்ல, நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். உதாரணமா நான் உங்களுக்கு வந்து டைம் லைன்ல காட்டுறேன். இது டைம் லைன் எடுத்துக்கொண்டா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கிற. இப்ப நவ் பிரசன்ட் கண்டினியூஸ் என்று சொல்றது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. I am doing, நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். I am conducting the class, now வந்து செல்ல தேவையில்லை, இப்ப நான் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுல விளங்குற இது வந்து present continuous ஆகி கொண்டிருக்கிற ஒரு டென்ஸ் ஒன்று சொல்லி. அப்ப இப்ப I am writing, நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றது தான் இந்த present continuous tense என்று சொல்றேன். இப்ப நாங்க பார்ப்போம் எங்க நாங்க இந்த present continuous tense யூஸ் பண்றோம்னு சொல்லி. இந்த present continuous tense என்று சொல்றது நாங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். ஆனா சரியா எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணுமே. ஒன்று வந்து the first place எங்க யூஸ் பண்றேன்டா, an action going on at the time of speaking. நான் கதைச்சு கொண்டிருக்கிற தருணத்துல அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கணும். நான் கதைச்சு கொண்டிருக்கிற டைம்ல அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கணும். அப்ப அது present continuous tense, presentல கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிற ஒரு டென்ஸ் உண்டு, அது ஒரு விஷயம். உதாரணமா I am calling my friend. இப்ப நான் உங்களோட எல்லாம் உட்கார்ந்து கொண்டு கதைச்சு கொண்டிருக்கிற அதே டைம்ல, நான் அந்த கதைச்சு கொண்டிருக்கிற அதே டைம்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்ப an action going on at the time of speaking. ரெண்டாவது எங்க யூஸ் பண்றேன்டால், used for a temporary action which may not be actually happening at the time of speaking. ஒரு தற்காலிகமான வேலை ஒன்று நடக்கிற, ஒரு தற்காலிகமான ஆக்ஷன் ஒன்று நடக்கிற, ஆனா அது சில நேரம் கதைச்சு கொண்டிருக்கிறதுல நடந்து கொண்டு இருக்காது, அதே தருணத்துல நடந்து கொண்டிருக்காது, ஆனா ஒரு தற்காலிகமான ஆக்ஷன் ஒன்று. உதாரணமா she is writing a novel. இந்த காலகட்டத்துல ரைட், இந்த பிரசன்ட்ல அவ ஒரு நவல் ஒன்று எழுதி கொண்டு இருக்கிறா, ஒரு கதை ஒன்று எழுதி கொண்டு இருக்கிறா. உதாரணமா உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தர செய்யறதுக்கு, நான் கதைச்சு கொண்டிருக்க கொலை இல்லாட்டி நான் உங்களைய பார்த்து கொண்டிருக்க கொலை பிரசன்ட்ல நீங்க அதை எழுதி கொண்டு இல்லையா குமிக்கிறீங்க. ஆனா அந்த காலகட்டத்துக்குள்ள அது ஒரு டெம்பரரியான ஆக்ஷன் உண்டு, அது ஒரு தற்காலிகமான வேலை உண்டு. மேபி நீங்க இப்ப நாங்க செல்றதானே, இப்ப நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிற அப்படின்னு கேட்டா நீங்க செல்ற நான் DHA படிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனா பேசி கொண்டிருக்கிற டைம்ல நீங்க DHA குள்ள போய் படிச்சு கொண்டாயிருக்கிற இல்ல, அது தற்காலிகமான வேலை உண்டு. அது சம்டைம்ஸ் முடியும், ஒரு நாளைக்கு அது முடியிற, நீங்க படிச்சு முடிக்கிற. ஆனா இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு கேட்டா நான் DHA படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப விளங்கினா? அடுத்தது used for an action which is already been arranged to take place in near future. ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணின ஒரு விஷயம் உண்டு, ஃபியூச்சர்ல நடக்க ஈக்கிறது உண்டு. உதாரணமா I am going to the cinema. அப்ப நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நான் சினிமாக்கு போறேன்னு சொல்லி I am going to the cinema. இப்ப கேக்குறேன், what are you going to do today? இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்க போற? அப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்க போற? அப்ப நான் சொல்றேன் நான் இன்னைக்கு சினிமாக்கு போறதுக்கு நினைச்சு கொண்டிருக்கிறேன், நான் இன்னைக்கு சினிமாக்கு போறேன்.
I am going to the cinema. நான் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நியர் ஃபியூச்சர்ல கிட்டத்திலே அது நடக்க போறேன். மிச்சம் தூரத்துல இல்ல, கிட்டத்திலே அது நடக்க போறேன். இப்ப நான் சினிமாக்கு போறேன். நான் கிளாஸ்ல உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருப்பேன். அப்ப என்ன ஒரு ஆள் சொல்ற, டீச்சர் I am going to the town. I am going to the town. அப்ப நீங்க இப்ப இல்ல பேய்த்து கொண்டிருக்கிற, நீங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கிற மேபி கிளாஸ் முடிஞ்சதுக்கு போறது. இப்ப விளங்கினா? அடுத்தது used with always. always என்று சொல்ற சொல்லோட யூஸ் பண்றேன். to talk about something that happens often and that you find annoying. எரிச்சலா ஈக்கிற சில விஷயங்கள் ஈக்கிற, ஒரே அடிக்கடி அந்த விஷயம் நடக்கிற, அது எரிச்சலா ஈக்குது, annoying-ஆ ஈக்குது. எந்த மாதிரியான விஷயங்கள்? ஃபார் an example, he is always asking silly questions. எப்ப பார்த்தாலும் மோட்டு கேள்வி தான் கேட்கிற, அது எனக்கு annoying-ஆ ஈக்குது. Understood? So always, see, always, he is always asking silly questions. Now understood? He is always asking silly questions. So used with always to talk about something that happens often and that you find annoying. அடுத்தது used when we talk about changes happening now. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சேஞ்சஸ் பத்தி பேசுற டைம். For an example, your English is getting better. இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் அது. உங்களோட இங்கிலீஷ் வந்து வர வர நல்லதாகி கொண்டு வர. It is getting better. Your English is getting better. வர வர அது நல்லதாகி கொண்டு வர என்று நாங்க சொல்றது. And இப்ப நடந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் ஃபார் an example. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன். அப்ப அந்த மாதிரி now happening now, changes happening now. இப்ப ஏன்னா கண்ணுக்கு அப்படின்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா இந்த இப்ப நடந்து கொண்டிருக்கிற சேஞ்சஸ். இதோட ஃபார்முலா எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், present continuous tense ஃபார்முலா எடுத்துக்கொண்டால் நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வரும். அது present tense என்றதுனால am is ஆ வார, continuous tense என்றதுனால ing வார. ing வாரது வந்து verb-க்கு. அப்ப present continuous tense எப்படி நாங்க கண்டுபிடிக்கிற? am is ஓட ing வந்திருந்தால் அது present continuous tense ஆ மாறும். விளங்கினா? உதாரணம் கொஞ்சம் நான் தந்திக்கிறேன். We are studying English language. அப்ப இத நான் பார்த்து உங்ககிட்ட கேக்குறேன், what is this tense? அப்ப நீங்க பாக்குற ஆ வந்திக்கிற, ing வந்திக்கிற. அப்ப present continuous tense. She is thinking something. அவ என்னமோ think பண்ணி கொண்டு இருக்கிற. இப்ப நான் பார்க்க போல அவ think பண்ணி கொண்டு இருக்கிற, எனக்கு காண்ற. I can see her thinking something. She is thinking something. So present continuous tense ing வந்திக்கிற, is வந்திக்கிற, ing வந்திக்கிற. Are you waiting for the bus? This is a question form. அப்ப என்ன நடக்குற? be verb வந்து ஃபர்ஸ்ட்க்கு வரணும். question form மாத்திர டைமுக்கு என்ன நடக்கணும்? be verb வந்து முன்னுக்கு வரணும். Are you waiting for the bus? அப்ப ஆண்டு சொல்றது present tense, verb பாக்குற ing-யா? yes. அப்ப அது continuous tense உண்டு. Is she crying? அவ இப்ப அழுது கொண்டாயிக்கிற. அப்ப is ஃபர்ஸ்ட்க்கு வந்திக்கிற, she crying. இப்ப நாங்க கொஞ்சம் பாப்போம். question form, negative question form அப்படி எல்லாம் எழுதுறது எப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் present continuous tense என்று சொல்றது என்னன்னு சொல்லி. எங்க யூஸ் பண்றன்றதும் உங்களுக்கு இப்ப தெரியும். இப்ப நாங்க பாப்போம் அதை எப்படி நாங்க கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி. Right? So for an example, I'm taking a am வார ஒரு சென்டென்ஸ் ஒன்று எடுப்போமே நாங்க.
I am going to the office. இது வந்து பார்த்தா உங்களுக்கு இப்ப தெரியும் இத சொல்றதுக்கு. This is a present continuous tense sentence. This is a present continuous tense sentence என்று சொல்றது உங்களுக்கு சொல்ல தெரியும். So this is positive sentence உண்டு. இதே சென்டென்ஸ நான் நெகட்டிவ்க்கு மாத்த போறேன். நான் ஆபீஸுக்கு பேய்த்து கொண்டு இல்ல அப்படி என்று சொல்லி சொல்லணும். So I am not going to the office. I am not going to the office. Clear? இப்ப வருவோம் क्वेश्चनக்கு மாத்தணும். நெகட்டிவ் क्वेश्चन பாசிட்டிவ் क्वेश्चनக்கு மாத்தணும். பாசிட்டிவ் क्वेश्चनக்கு மாத்தணும். I am going to the office. நான் ஆபீஸுக்கு பேய்த்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நான் கேட்கணும். நான் ஆபீஸுக்கு பேய்த்து கொண்டிருக்கிறேனா என்று நான் கேட்கணும். அப்ப என்ன செய்யணும் என்றால் இந்த be verb, okay, whatever the be verb should come to the beginning. முதல் இடத்துக்கு வரணும் இந்த be verb. எப்படி? Am I going to the office? Am I going to the office? This is a positive question form. Next one. Negative questionக்கு மாத்தணும். அப்ப I am not going to the office என்றத நெகட்டிவா மாத்தணும். எங்களுக்கு am not என்றதே முன்னுக்கு போடலாம். அப்ப நான் என்ன செய்யறேன்னு இந்த am not வந்து சுருக்குறேன். Like am't. Am not நான் வந்து சுருக்குறேன். Am't I going to the office? இது வந்து நெகட்டிவ் क्वेश्चन. இல்லாட்டி எனக்கு இதே எழுதேலும் am't I going to the office என்று சொல்லாம am I not going to the office. இதுவும் நெகட்டிவ் क्वेश्चन உண்டு தான். ஆனா you can't write am not I என்று சொல்றது எழுதுறல. நார்மலி நாங்க வந்து am not I going to the office என்று எழுதுறல. This is wrong. எழுதுறண்டா am't I going to the office என்று எழுதணும். இல்லாட்டி am I not going to the office என்று எழுதணும். Right? am not I going to the office என்று சொல்றது நாங்க எழுதுறல.